வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட், வித்தியாசமான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மாம்பழ கேசரி. நீங்கள் நார்மல் கேசரி நம்மலாம் செஞ்சு சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக மாம்பழத்தையும் சேர்த்து நம்ம கேசரி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு, பாதாம், காஞ்ச திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரவையும் அதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதை கருகிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா தீஞ்ச வாசம் அடிக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு வானிலையில் நெய் விட்டுட்டு அந்த நெய்யில் கொஞ்சம் மாம்பழ துண்டுகளையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு திருப்பி மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அதை வேக விடலாம். இது இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த மாம்பழ துண்டுகளோட நம்ம வறுத்த ரவையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை அதை கிளறி கொடுத்துக்கலாம். இந்த கேசரியோட முக்கியமான ஒரு விஷயமே நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம். அதே மாதிரி அந்த தீயும் மிதமான தீயில் தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கருவிச்சினாலும் நம்மளோட அந்த கேசரியே நமக்கு வீணாயிரும். இப்போ மாம்பழ விழுது இதோட சேர்க்குறோம். நல்லா மிக்சியில் ஒரு மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கிக்கிறேன். அந்த கலவை எல்லாமே அந்த ரவையும் அந்த மாம்பழ விழுதும் நல்லா கலக்கிற மாதிரி அதை நான் அப்போ கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கலவை நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இளஞ்சூடான தண்ணியை நான் இதில் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்த உடனே அடுப்பை நல்லா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு குறைஞ்ச தீயில் தான் நம்ம இதை நல்லா கலந்து விடணும். அப்போ தான் ரவை கட்டி படாது. நல்லா கட்டி இல்லாமல் அதை அந்த தண்ணியும் ரவை அந்த மாம்பழ விழுது எல்லாம் கலக்கிற மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அது கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அந்த ரவை வேகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்துருச்சு. சமயத்தில் நெய் விட்டுட்டு அது கூட சர்க்கரையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா அந்த ரவையும் சர்க்கரையும் கலக்கிற மாதிரி அதை கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வறுத்த அந்த பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு இந்த கேசரி நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா அல்வா பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வரணும். ஏன்னா இதில் அந்த பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. ரவையோட பச்சை வாசனை, மாம்பழத்தோட பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் இருக்கணும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த மாம்பழ கேசரி அழகாக தயாராகிடுச்சு. நான் எந்த கலரும் சேர்க்கல. அந்த மாம்பழத்தோட நிறமே உங்களுக்கு இவ்வளோ அழகான நிறத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா அந்த நெய் கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுதான் சரியான பதம். இப்போ சூப்பரான இந்த வித்தியாசமான மாம்பழ கேசரி தயாராகிடுச்சு. நார்மல் கேசரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாம்பழ கேசரி நீங்கள் இப்போ இந்த மாம்பழ சீசனில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே வித்தியாசமாகவும் அந்த மாம்பழ வாசத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட சுவை. அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான இன்னொரு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.